வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 நாட்களுக்கு முன் பெஞ்சல் புயல் வெளுத்து வாக்கியது. அந்த பெஞ்சல் புயல் புதுவை ஒட்டி கரையை கடந்தது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்தில் கனமழை நீடித்தது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்தில் தான் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என பல்வேறு அரசு அதிகாரிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு இடத்துலையும் இதே சூழல் தான் நீடித்து வருகிறது. குறிப்பாக ஒருபடி நான் மேலே போய் குறிப்பிட்டால், திருவண்ணாமலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு மூலம் தலா 5 லட்சம் நிதி உதவி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் விஷசாரத்தை அருந்திய அவர்களுக்கு 10 லட்சம் வழங்கிய இந்த அரசு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 10 லட்சம் மேலே வழங்க வேண்டும். அதுதான் இந்த காணொளி வாயிலாக நான் அரசுக்கு கோரிக்கை வைக்க விரும்புவது. என்னவென்றால், திமுக கவர்மெண்ட்டு மழை வெள்ள காரணமாக அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நம்ம டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா எதிர்கட்சிகள் ஆங்காங்கே களத்தில் நின்றும் செயல்படுகிறார்கள். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையும் விழுப்புரத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. மக்களை சந்தித்து பேசியிருக்காரு. அதோடு அதே போல் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் போய் மக்களை நேரடியாக சந்தித்து இருக்கிறாரு. அதே போன்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி இருக்காரு. அதன் மூலம் தான் இது எல்லாமே கணக்கிட்டு தான் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் மூலம் எழுத போகிறோம் என்று சொல்லியிருந்தார். இதன் நிலையில்தான் தொடர்ச்சியாக இதே நிலை தான் நீடிக்கிறது. மத்திய அரசு இதற்காக பணம் கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்க ஒன்று. அதே போல பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அந்த கனமழை குறித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார்கள். ஒரு தகவல் வெளியாக இருக்கு. நிச்சயமாக பணத்தை அவர்கள் வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் திமுக அரசு மக்களுக்கான அந்த நல திட்ட உதவிகளை செய்ய முடியும். என்னதான் இருந்தாலும் அவர்கள் கூட்டணி இல்லை என்றாலும் நமக்கு பிரதமர் மோடி தான், அவர்தான் பிரதமர். இதில் வேறொன்றும் கிடையாது. ஏன்னா அவர் அனைத்து மாநிலங்களுக்கும் எப்படி பண நிதி உதவியை கொடுக்கிறார் போல தமிழ்நாட்டிற்கும் கொடுக்க வேண்டும். நிதிச்சுமை தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் கடிதம் எழுதப் போகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்காரு. இதே நிலை வரும் நாட்களில் நீடித்தால் திமுக அரசு எதிர்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏன்னா அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா பயிரிட்ட அந்த நெல் விதையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த எதிர்பார்ப்பை திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றுமா என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் எங்கே இருக்கிறாரு, எங்கே போனாரு என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தினார். அதில் வெற்றியும் கண்டார். ஆனால் அடுத்தடுத்து சம்பவங்களில் திரு விஜய் அவர்களுடைய அந்த பயணம் எப்படி இருக்கிறது, அவர் எங்கே போனார் என்று அந்த தொண்டர்களே தேடி வருகிறார்கள். ஒரு தலைவர் என்றால் களத்தில் நிற்க வேண்டும், பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்க வேண்டும். ஆனால் வெறும் ஒரு மாநாட்டை நடத்தி விட்டு படப்பிடிப்புக்கு செல்வது எப்படி அவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது பொதுமக்கள் கிட்டேயே நான் விட்டுடுறேன். ஏன்னா தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள், இதையெல்லாம் உற்று நோக்குவார்கள். ஏன்னா
ஸ்ட்ரைட்டாக வந்து 2026 அவர் ஜெயிச்சிடலாம் முடியாது. இந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தா அவருடைய இமேஜ் எங்கேயே போயிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் ஒரு அறிக்கை இல்லை, அவருடைய அந்த சமூக வலைதள பேச்சு எதுவுமே கிடையாது. ஆனால் எப்படி அவர் களத்தில் நிற்க முடியும், இது போன்ற இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த தொண்டர்களே கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறது. ஒரு தலைவர் என்றால் பொதுமக்களை அனைத்து இடத்துலையும் செல்ல வேண்டும், குறைகளை கேட்க வேண்டும். இது போன்ற சம்பவத்தில் தான் தலைவர்கள் பொதுமக்கள் கூட இருக்க வேண்டும், ஒரு ஆறுதல் கூற வேண்டும். ஆனால் இது போன்ற சம்பவத்தெல்லாம் இடைவெளியை விட்டுவிட்டு வெறும் ஓட்டுக்காக 2026 போயிட்டு வாக்கு கேட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இதுதான் உண்மையாக இருக்கிறது. பல்வேறு இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் எங்கே காணவில்லை என்று பல இடத்திலும் சமூக வலைத்தளத்தில் பேசுகிறாங்க. இது எல்லாமே எப்படி மாறப்போகிறது வரும் காலத்தில் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.